Welcome to Future Vision Study Center, Salem. UGTRB Zoology, First Unit, Invertebrataல Coelenterata phylumல Type Study Obelia பார்க்கலாம். Coelenterata Type Study Obelia. Phylum பாருங்க Coelenterata, Class Hydrozoa, Order Hydroideae, Suborder Leptomedusae. Obelia is radially symmetrical and diploplastic animal. Radially symmetrical na ஆரச்சமச்சீருடையது. ஈரடுக்கு உயிரி அப்படின்னு சொல்கிறோம். எக்டோடோம் எண்டோடோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடுக்குகளை மட்டுமே பெற்றிருக்கும். வித் சீலன்ட்ரான் ஆர் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, அதாவது உடல் குழியை கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியை கொண்டதாக இருக்கும். Hence it is included in the phylum of Coelenterata. Coelentron or gastrovascular cavity இருக்கிறதுனால தான் இதை நாம் Coelenterata phylumத்தில் include பண்ணுறோம். In the life history, hydra-like polyp stage is predominant. அதாவது ஹைட்ரா மாதிரி இருக்கக்கூடிய பாலிப் ஸ்டேஜ் தான் இதில் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதை நம்ம ஹைட்ரோசோவா கிளாஸில் இன்க்ளூட் பண்ணுறோம். Hence it is included in the class Hydrozoa. It is commonly called sea fur. அதாவது இது பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா ரோமங்கள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் இன் மெரைன். இட் இஸ் காஸ்மோபொலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படின்னா வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லா இடத்துலையுமே அதிகமாக காணப்படும். ஒபிலியா இஸ் பிரான்ச்டு காலனி, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனோட திக்னஸ் சீவிங் த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். ஒன் எண்ட் ஆஃப் த காலனி இஸ் அட்டாச்டு டு த சப்ஸ்ட்ரேட்டம், ஒரு எண்டு வந்து தளத்தோட அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ, இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஹென்ஸ் இட் இஸ் செடென்டரி அனிமல், அதாவது ஒரு எண்டு வந்து சப்ஸ்ட்ராட்டத்து கூட அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம நிலையாக இருக்கக்கூடிய விலங்குகள்னு சொல்கிறோம். செடென்டரி அப்படின்னா இயக்கம் இருக்காது. ஒபிலியா ஹேஸ் 2 types ஆஃப் பிரான்ச்சஸ், நேம்லி ஹரிசாண்டல் பிரான்ச் அண்ட் வெர்டிக்கல் பிரான்ச். இந்த ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்ட்ராட்டத்துக்கு இணையாக அமைக்கப்பட்டிருக்கும், லை பேரலல் டு த சப்ஸ்ட்ராட்டம். அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்ட் ஆர் கால்டு ஹைட்ரோரைசா. தி வெர்டிக்கல் பிரான்ச்சஸ் ஆர் கால்டு ஹைட்ரோகாலி. அதாவது இந்த ஹரிசாண்டலை வந்து நம்ம ஹைட்ரோரைசான்னு சொல்கிறோம், அதுவே வெர்டிக்கல் பிரான்ச்சஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோகாலி அப்படின்னு சொல்கிறோம். தி வெர்டிக்கல் பிரான்ச்சஸ் கண்டெயின் நியூமரஸ் இண்டிவிஜுவல்ஸ் கால்டு ஜோயிட்ஸ். இந்த வெர்டிக்கல் பிரான்ச்சஸில் நிறையா வந்து ஜோயிட்ஸ் காணப்படும். அந்த ஜோயிட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 types பிரிக்கிறோம். தே ஆர் பாலிப்ஸ் அண்ட் பிளாஸ்டோசைல்ஸ். பாலிப்ஸ் அண்ட் பிளாஸ்டோசைல்ஸ் அப்படின்னு 2 types ஜோயிட்ஸ் வந்து இந்த வெர்டிக்கல் காலமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹென்ஸ் ஒபிலியா இஸ் செட் டு பி அ டைமார்பிக் காலனி, அதாவது பாலிப்பும் பிளாஸ்டோசைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜோயிட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இதை நம்ம டைமார்பிக் காலனி அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஜோயிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனலி கனெக்டடாக இருக்கும். காமன் எக்ஸோஸ்கெலட்டனை வந்து ஷேர் பண்ணியிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஜோயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 டைப்பான ஜோயிட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டைமார்பிக் காலனியை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். பட் அட் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எ 3rd type ஆஃப் ஜோயிட்ஸ் கால்டு மெடுசே டெவலப். அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்போ மட்டும் மெடுசா அப்படிங்கக்கூடிய ஒரு 3rd டைப்பான ஜோயிட்ஸும் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஒபிலியாவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டென்டக்கல்ஸ், பெரிசாக்ரல் ஆனுலி, மெடுசா பட்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்போ மட்டும் டெவலப் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. அடுத்து சீனோசார்க்கு, கோனோபோர், கோனோதீகா, பிளாஸ்டோசைல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜோயிட்ஸு. இது ஹைட்ரோகாலஸ், ஹைட்ரோரைஸா கிடையாது, ஹைட்ரோகாலஸ் அப்படின்னா வெர்டிக்கல் காலமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. தி காலனி வித் 3 type ஆஃப் ஜோயிட்ஸ் கால்ட் ட்ரைமார்பிக் காலனி, அதாவது 3 வகையான ஜோயிட்ஸ் காணப்படும் இல்லைங்களா. எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் பிளாஸ்டோசைல் அண்டு பாலிப் அப்படிங்கக்கூடிய 2 ஜோயிட்ஸ் மட்டும் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் டைமில் மட்டும் மெடுசா அப்படிங்கிற இன்னொரு 3rd type ஆஃப் ஜோயிட்ஸும் டெவலப் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. அதனால் இதை நம்ம ட்ரைமார்பிக் காலனி அப்படின்னு சொல்கிறோம். தி பிரான்ச்சஸ் என்க்ளோசஸ் எ கேவிட்டி கால்டு சீனோ சர்க்கிள் கேனல் ஆர் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. அதாவது அந்த ஒபிலியாவோட பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து வெர்டிக்கலாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஹரிசாண்டலாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொன்னோம். அந்த பிரான்ச்சஸை என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேவிட்டியை சீனோ சர்க்கிள் கேனல் ஆர் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டின்னு சொல்கிறோம்.
இட் இஸ் a continuous cavity running throughout the length of the colony. அதாவது அந்த காலனியோட லென்த் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேவிட்டி வந்து கண்டினியூ ஆகும். தி சீனோசர்க்கல் கேனல் இஸ் என்க்ளோஸ்டு பை டூ கவரிங். அந்த சீனோசர்க்கல் கேனல் ஆர் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியை சுற்றி டூ கவரிங்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை இன்னர் சீனோசார்க் அண்ட் அவுட்டர் பெரிசார்க் அப்படின்னு பிரிக்கிறோம். தி பெரிசார்க் இஸ் மேடப் ஆஃப் நான் லிவிங் ஹானி மெட்டீரியல். பெரிசார்க் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர்னு சொன்னோம் இல்லைங்களா, அது நான் லிவிங் ஹானி மெட்டீரியல்னால மேடப் ஆகிருக்கும். தி சீனோசார்க் இஸ் மேடப் ஆஃப், சீனோசார்க் அப்படிங்கிறது இன்னர் லேயர்னு சொன்னோமா, இது வந்து டூ டைப் ஆஃப் லேயர்னால மேடப் ஆகிருக்கும். நேம்லி அவுட்டர் எக்டோடம் அண்ட் இன்னர் எண்டோடம். அதாவது புற அடுக்கு அக அடுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு அடுக்குனால உருவாக்கப்பட்டிருக்கும் இன்னர் லேயரான சீனோசார்க். These two layers are separated by gelatinous substance called mesoglea. இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் ஒரு gelatinous substance present ஆயிருக்கும், அதை தான் மீசோக்ளியான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாலிப்ஸ் பிளாஸ்டோசைல் அப்படின்னு ரெண்டு ஸ்வைட்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் பாலிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷனை செய்யுது. ஸோ நியூட்ரிட்டிவ் ஸ்வைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ப்ரெசன்ட் இன் த லேட்ரல் பிரான்ச்சஸ், அதாவது ஹைட்ரோகாலியில் ப்ரெசன்ட் ஆகிருக்குது இது. தே ஆர் சிலிண்ட்ரிக்கல் சாக் லைக் ஸ்வைட்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தி ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த பாலிப் இஸ் கண்டினியூஸ் வித் ஹைட்ரோகாலஸ். அதாவது ப்ராக்சிமல் எண்டு வந்து ஹைட்ரோகாலஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்டல் எண்ட் ஆஃப் த பாலிப் ஹேஸ் எ கோனிக்கல் எலவேஷன் கால்டு மானுபிரியம் ஆர் ஹைப்போஸ்டோம். அதாவது ப்ராக்சிமல் எண்டை ஹைட்ரோகாலஸ்ன்னு சொல்கிறோம், டிஸ்டல் எண்டை மானுபிரியம் ஆர் ஹைப்போஸ்டோம்னு சொல்கிறோம். தி மானுபிரியம் பியர்ஸ் அண்ட் ஓப்பனிங் கால்டு மவுத். அந்த மானுபிரியத்தோட ஓப்பனிங் வந்து மவுத்து. இந்த சென்டர் அண்ட் சரௌண்டட் பை எ சர்க்லெட் ஆஃப் அபவுட் 30 டெண்டக்கிள்ஸ். அந்த மவுத்தில் வந்து எத்தனை டெண்டக்கிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 30 டெண்டக்கிள்ஸ். சர்க்லெட் அப்படின்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ரவுண்டாக. தி பாலிப் ஹேஸ் எ வைட் கேவிட்டி இன்சைட் கால்ட் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலென்டரான். இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலென்டரான் வந்து அந்த பாலிப்போட இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். One end of the cavity opens to the outside by mouth and the other end gets connected with semicircle canal. அதாவது அந்த பாலிப்போட ஒரு கேவிட்டி மவுத்தாக ஓப்பன் ஆகும், அதிலிருந்து டெண்டக்கிள்ஸ் வந்து ஒரு 30 டெண்டக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு படித்தோம். அடுத்து அதர் எண்டு கனெக்டட் வித் சீனோசர்க்கல் கேனல். த பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக் நம்ம படித்தோம். டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா எக்டோடம் அண்ட் எண்டோடம் ரெண்டும் இருக்கும். அதுக்கு நடுவில் மிடில் வந்து ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் மீசோக்ளியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தி பெரிசார்க் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்டர் லேயர் லொக்கேட்டட் அரவுண்ட் த பாலிப், பாலிப்பை சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைலேட்ஸ் டு ஃபார்ம் ஏ ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் ஹைட்ரோதீக்கா. அதாவது அது விரிஞ்சு என்னாகும் அப்படின்னா ஹைட்ரோதீக்கா அப்படிங்கிற ஒரு ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தும். வென் டிஸ்டர்ப்டு த பாடி அண்ட் டென்டக்கிள்ஸ் ஆஃப் பாலிப் கேன் பி ரிட்ராக்டட் இன் டு த ஹைட்ரோதீக்கா. அதாவது அந்த பாலிப் பாடி டிஸ்டர்ப் பண்ணப்படும் பொழுது அந்த டென்டக்கிள்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ஹைட்ரோதீக்காவை வந்து உருவாக்கும். தஸ் த ஹைட்ரோதீக்கா ப்ரொடெக்ட்ஸ் த பாலிப். அப்போது பாலிப்பை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஹைட்ரோதீக்கா ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். த பேஸ் ஆஃப் த ஹைட்ரோதீக்கா இஸ் ப்ரொடியூஸ்ட் இன்டு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு செல்ஃப். அதாவது ஹைட்ரோதீக்காவோட அடிப்பகுதியில் ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும், அதை நம்ம செல்ஃப்னு சொல்கிறோம். தி பாலிப் ரெஸ்ட் ஆன் த செல்ஃப். பாலிப் வந்து அந்த பேஸில் இருக்கக்கூடிய செல்ஃபில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளேஸ் ஆகும். The perisarc bears a few circular constriction at the base of the hydrotheca. These constriction are called perisarcal annuli. அதாவது பெரிசார்க் அப்படிங்கிறது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சர்க்குலர் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஹைட்ரோதீக்காவோட பேஸில் ஃபார்ம் பண்ணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கலெக்டிவ்லி கால்டு பெரிசார்க்கல் ஆனுலி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இது ஸ்டாக். நெக்ஸ்ட்டு பெரிசார்க். பெரிசார்க்குங்கிறது அவுட்டர் கவரிங், சீனோசார்க்குங்கிறது இன்டீரியர் கவரிங். இதில் தான் வந்து கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலென்ட்ரான் இருக்கும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் டைப்பில் மட்டும் மெடிசாங்கிறது டெவலப் ஆகும், மெடிசா ஜாய்ட்ஸ் டெவலப் ஆகும்னு சொன்னோம். பிளாஸ்டோசைல் அப்படிங்கிறதும் ஒரு ஜாய்ட்ஸு. நெக்ஸ்ட்டு கோனோதீக்கா, இது கோனோபோர். சரிங்களா, கோனோபோர்.
தே ஃபங்க்ஷன் as ஷாக் அப்சார்ப்சர். அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷாக் அப்சார்ப்ஷன் சொல்கிறோம். அண்ட் ப்ரிவென்ட் த பிரேக்கேஜ் ஆஃப் zoids ஃப்ரம் த காலனி. அந்த zoids வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறத என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்து when the colony is swayed by the water current. swayed அப்படின்னா அந்த காலனி வந்து மூவ் ஆகுது வாட்டர் கரண்ட் மூலமாக. பாலிப்ஸ் ஆர் நியூட்ரிட்டிவ் இன் ஃபங்க்ஷன். பாலிப் பிளாஸ்டோசைல்னு 2 zoids இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் பாலிப்போட வேலை என்னென்னா நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். தி கேப்சர் அண்ட் டைஜஸ்ட் த ஃபுட் ஃபார் த என்டையர் காலனி. அதாவது ஒட்டுமொத்த அந்த காலனிக்கும் தேவையான ஃபுட்டை கேப்சர் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள் பிளாஸ்டோசைல். பிளாஸ்டோசைல் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் zoids. 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது பாலிப் வந்து நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன், பிளாஸ்டோசைல் வந்து ரீப்ரொடக்டிவ் zoids. தே ஆல்சோ கால்டு கோனோசாய்ட்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோனோசாய்ட்ஸ்னு சொல்கிறோம். தே ஆர் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் டியூபுலர் zoids வித்தவுட் எனி மவுத் அண்ட் டென்டக்கல்ஸ். அதாவது அந்த பிளாஸ்டோசைல் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் zoidsன்னு சொல்கிறோம். அதனால் இதை நம்ம கோனோசாய்ட்ஸ்னு சொன்னோம். இப்போ இந்த கோனோசாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், டியூப்லர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், மவுத் டென்டக்கல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்காது. தே டெவலப் ஃப்ரம் த ஆக்சில்ஸ் ஆஃப் த பாலிப்ஸ். பாலிப்ஸோட ஆக்சிலேருந்து டெவலப் ஆகிறது தான் இந்த பிளாஸ்டோசைல். இந்த பிளாஸ்டோசைல் பார்த்தோம் அப்படின்னா லெஸ்ஸர் இன் நம்பரில் இருக்கும். பெரிசார்க் என்ன பண்ணோம் அப்படின்னா சாக் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அதை தான் கோனோதீக்கான்னு சொல்கிறோம். இந்த கோனோதீக்கா அந்த கோனோசாய்ட்ஸை சுற்றி சரவுண்ட் ஆகிருக்கும். கோனோசாய்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் பிளாஸ்டோசைல் அதர்வைஸ் கால்டு கோனோசாய்ட்ஸ்னு சொல்கிறோம். In the fully grown gonozoid, the gonotheca develops an opening called gonopore at the terminal end. அதாவது கோனோசாய்ட்ஸை சுற்றி இருக்கிறது கோனோதீக்கா, அதனோட டெர்மினல் எண்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு பேர் கோனோபோர். பாருங்க பிளாஸ்டோசைல் தான் ரீப்ரொடக்டிவ் zoidsஸாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொன்னோம். இது ரீப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணிடும். தி பிளாஸ்டோசைல் இஸ் ரீப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். It reproduces asexually by budding. It develops button-like zoids called medusa. இதுதான் வந்து மெடுசா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை டெவலப் பண்ணுது. The blastocyte together with the medusa and gonotheca is called gonangium. பிளாஸ்டோசைல் அப்படிங்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் zoids. அது ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணி பட்டிங் மூலமாக மெடுசாவை உருவாக்குது. அண்டு கோனோதீக்கா அப்படிங்கிறது அதனோட கோனோசாய்ட்ஸோட அவுட்டர் கவரிங். இதெல்லாம் சேர்ந்து கோனாங்கியம் அப்படின்னு சொல்கிறோம். வென் ஃபுல்லி டெவலப்டு தி மெடுசா கம்ஸ் அவுட் த்ரூ த கோனோபோர். கோனோபோர்னால் என்ன சொன்னோம் அந்த டெர்மினல் எண்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு பேர் கோனோபோர்னு சொன்னோமா. இந்த கோனோபோர் வழியாக மெடுசா ஃபுல்லாக டெவலப் ஆகி வெளியே வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பை அட்டைன் பண்ணும். ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப் அண்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஹிஸ்டாலஜி ஆஃப் த காலனி. அதாவது அந்த காலனியோட ஹிஸ்டாலஜியை பற்றி படிக்கலாம். தி என்டையர் காலனி இன்க்ளூடிங் பாலிப்ஸ் அண்டு பிளாஸ்டோசைல்ஸ் ஹேஸ் த சேம் டைப் ஆஃப் பாடி வால். அதாவது பாலிப்ஸுங்கிறது ஒரு நியூட்ரிட்டிவ் zoids, பிளாஸ்டோசைல்ஸுங்கிறது ரீப்ரொடக்டிவ் zoids. ரெண்டுமே வந்து சேம் டைப் ஆஃப் பாடி வாலை பெற்றிருக்கும். தி பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக் because it has 2 cellular layer, namely outer ectoderm and inner endoderm. நமக்கு தெரியும் ரெண்டுமே வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னாவே எக்டோடம் எண்டோடம் தான். The 2 layers are connected by the non-cellular gelatinous substance called mesoglea. இதுவும் படித்தோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீசோக்ளியான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் எக்டோடம் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர். இட் இஸ் ஃபார்ம்டு சிங்கிள் ரோ ஆஃப் செல். ஒரே வரிசையிலான செல்களால் உருவாக்கப்பட்டது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் ஃபங்க்ஷன் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ்: எபித்தீலியோ மசில் செல்ஸ், கிளாண்ட் செல்ஸ், நர்வ் செல்ஸ், சென்சரி செல்ஸ், இன்டர்ஸ்டைடல் செல்ஸ் அப்படின்னா இடையீட்டு செல்கள், நிடோபிளாஸ்ட். இந்த மாதிரி 6 டைப்பான செல்ஸாக வந்து இந்த சிங்கிள் ரோ ஆஃப் செல்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். எபித்தீலியோ மசில் செல்ஸ் பாருங்கள், தி மெஜாரிட்டி ஆஃப் த செல்ஸ் ஆஃப் எக்டோடம் ஆர் எபித்தீலியோ மசில் செல்ஸ் தான். எக்டோடமே சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸு, அதில் மேக்ஸிமம் டைப் எபித்தீலியோ மசில் செல்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் பில்லர் ஷேப்டு. These muscles have an outer epithelial part and inner muscular part. அவுட்டரில் எபித்தீலியமாக இருக்கும், இன்னரில் மஸ்குலராக இருக்கும். கிளாண்ட் செல்ஸ் பாருங்கள், these cells are glandular in function. எதையாவது செக்ரேட் பண்ணும் அண்டு செக்ரேட் மியூக்கஸ். எதை செக்ரேட் பண்ணுதுன்னா மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது.
Nerve cells. Nerve cells are located inner part of the ectoderm, contact with mesochlia. அதாவது எக்டோடோமோட இன்னர் பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மீசோக்ளியா கூட கனெக்ட் ஆகும், கான்டாக்ட் ஆகும். மீசோக்ளியாங்கிறது என்ன சொன்னோம்? எக்டோடோமுக்கு எண்டோடோமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸை மீசோக்ளியான்னு சொன்னோம். ஆல் த நர்வ் செல்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். நர்வ் செல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் வித் ஈச் அதர் டு த ஃபார்ம் nerve net between the mesochlia and ectodome. மீசோக்ளியாவுக்கு எக்டோடோமுக்கு நடுவில் nerve நெட்டை வந்து கனெக்ட் பண்ணும். Each nerve cells has a cell body with a nucleus and two or more process called nucleids. அதாவது செல் பாடி இருக்கும், அதுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். தென் நியூட்ரைட்ஸையும் கொண்டு இருக்கும். டென்ட்ரைட்ஸ் மாதிரி நியூட்ரைட்ஸை வச்சிருக்கும். அடுத்து பாருங்க சென்சரி செல்ஸ். These are tall thread-like cells lying between the epitheliomuscle cells. epitheliomuscles-க்கு இடையில இருக்கிறது தான் sensory cells. The inner end of the sensory cell connected with the nerve cells and outer end bears the sensory cilium. அதாவது nerve cells கூட இன்டீரியரில் கனெக்ட் ஆகிருக்கும், அவுட் சைடில் வந்து சென்சரி சிலியத்தை கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இன்டஸ்டைடல் செல்ஸ், இடையீட்டு செல்கள்னு சொல்கிறோம். இது வந்து அன்டிஃப்ரென்சியேட்டட் ரவுண்டட் செல்ஸ். எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா பேசஸ் ஆஃப் ectodermal cells. These cells can develop into any type of cells. Hence they are called totipotent. இது வந்து மற்ற எந்த செல்லை வேணாலும் உருவாக்கும். அதனால் இதை நம்ம டோட்டிபொட்டன்ட், முழு ஆக்கத்திறன் பெற்ற செல்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நிடோபிளாஸ்ட். நிடோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டிங்கிங் செல்ஸ், அதாவது கொட்டும் செல்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க எண்டோடோம். எண்டோடோம் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பாடி வால். இட் ஃபார்ம்ஸ் இன்டர்னல் லைனிங் ஆஃப் த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. அதாவது கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலன்ட்ரான் அப்படிங்கிறது இன்னர் லேயரில் இருக்கக்கூடியது. இப்போது அதனோட இன்டர்னல் லைனிங்கில் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்தது இட் கண்டெயின் 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எக்டோடோமில் 6 டைப் ஆஃப் செல்ஸு, இதில் 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அதில் எபிதீலியோ மசில் செல்ஸ் இருந்துச்சு, இதில் எண்டோதீலியோ மசில் செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சேம் கிளாண்ட் செல்ஸ், நர்வ் செல்ஸ், சென்சரி செல்ஸ் அண்ட் இன்டஸ்டைடல் செல்ஸ். தி எண்டோதீலியோ மசில் செல்ஸ் ஃபார்ம் ஏ மெயின் பல்க் ஆஃப் த எண்டோடம். அதாவது இதுதான் வந்து மெயின் ரீஜியனை ஆக்குபை பண்ணியிருக்கும். தீஸ் ஆர் பில்லர் ஷேப்டு செல்ஸ். இதுவும் பில்லர் ஷேப்டு செல்ஸ் தான். The end nearer to the mesochlia bears the muscular part and free end bears the pseudopodia and flagella. அதாவது இன்டீரியர் ரீஜியன் மீசோக்லியாவுக்கு பக்கத்தில் மஸ்குலர் பார்ட்டாக இருக்கும். ஃப்ரீ எண்டு அவுட் சைடு பார்த்தோம் அப்படின்னா சூடோபோடியா ஆர் ஃப்ளஜெல்லாவை ஃபார்ம் பண்ணும். தி ஃப்ளஜெல்லா கிரியேட்ஸ் வாட்டர் கரண்ட். ஃப்ளஜெல்லா என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணும் இன்சைட் த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலண்டரான். The pseudopodia capture the prey and food materials digested inside the endothelial muscle cells. இந்த சூடோபோடியாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபுட்டு தன்னோட இறையை வந்து கேப்சர் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறது தான். எங்கே டைஜஷன் நடக்கும் அப்படின்னா எண்டோதீலியோ மசில் செல்ஸோட இன்சைடில். Hence these cells are also called nutritive muscle cells. இந்த எண்டோதீலியோ மசில் செல்ஸை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரிட்டிவ் மசில் செல்ஸ்னு சொல்கிறோம். தி கிளாண்ட் செல்ஸ் செக்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் மியூக்கஸ். கிளாண்ட் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னா அங்கே மியூக்கஸை மட்டும் செக்ரேட் பண்ணுச்சு, எங்கே கிளாண்ட் டைஜஸ்டிவ் என்சைமையும் மியூக்கஸையும் செக்ரேட் பண்ணும். தி அதர் செல்ஸ் ஆர் லைக் தோஸ் ஆஃப் எக்டோடோம். அதாவது எக்டோடோமில் இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ் மாதிரியே. நெக்ஸ்ட் பாருங்கள் நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோபிளாஸ்ட். நெமட்டோசிஸ்ட்னு சொல்கிறாங்க. நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டிங்கிங் செல்ஸ், கொட்டும் செல்கள்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா இன்டஸ்டைடல் செல்ஸ், இடையீட்டு செல்கள்லேருந்து டெவலப் ஆகும். தே ஆர் ஆர்கன்ஸ் ஃபார் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். அதாவது தன்னை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் மற்ற உயிரிகளை வந்து தாக்குறதுக்காகவும் இந்த நிடோபிளாஸ்ட் வந்து பயன்படுது. நெமட்டோபிளாஸ்ட் ஆர் abundant in the tentacles. அதாவது டென்டக்கிள்ஸ் வந்து 30 in நம்பரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த டென்டக்கிள்ஸில் தான் அதிகமாக இந்த நெமட்டோபிளாஸ்ட் இருக்குது. தே ஆர் அரேஞ்ச்டு இன் த குரூப் ஆஃப் 10 to 12. அதாவது 10 அல்லது 12 குரூப்பாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தீஸ் குரூப்ஸ் ஆர் கால்டு நெமட்டோசிஸ்ட் பேட்டரிஸ். இதை தான் நெமட்டோசிஸ்ட் பேட்டரிஸ்ன்னு சொல்கிறோம். தி நெமட்டோபிளாஸ்ட் ஆர் அரேஞ்ச்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் பாடி அண்ட் இன் டென்டக்கிள்ஸ். இந்த நெமட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாடியோட சர்ஃபேஸ்லையும் டென்டக்கிள்ஸ்லையும் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இந்த நெமட்டோபிளாஸ்ட் ஒன்ஸ் யூஸ்டு கெனாட் பி யூஸ்டு எகெயின். அதாவது ஒரு தடவை நெமட்டோபிளாஸ்ட் வந்து ஸ்டிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே நெமட்டோபிளாஸ்ட் யூஸ் ஆகாது. நியூ நெமட்டோபிளாஸ்ட் வந்து கண்டினியூவாக ஃபார்ம் ஆகி
பழசை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிரும். ஈச் நிடோபிளாஸ்டிஸ் அந்த நெமட்டோபிளாஸ்ட் ஆர் நிடோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஓவல் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஓவல் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்டெஸ்டைடல் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். இட் ஹேஸ் an oval sac or capsule called nematocyst. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்ட்னாவே உரை போன்ற ஒரு அமைப்பு. தி நெமட்டோசிஸ்ட் ஆர் capsule இஸ் சரௌண்டட் பை சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். அந்த நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது எதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைட்டோபிளாசத்தையும் நியூக்ளியஸையும். தி நெமட்டோசிஸ்ட் இஸ் ஃபில்டு வித் எ பாய்சனஸ் ஃப்ளூயிட் கால்டு ஹைப்னோடாக்சின். இந்த நெமட்டோசிஸ்டில் தான் ஹைப்னோடாக்சின் அப்படிங்கக்கூடிய பாய்சன்ஸ் ஃப்ளூயிட் இருக்கும். ஒன் எண்ட் ஆஃப் த நெமட்டோசிஸ்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு இன்டு லாங் ஹாலோ டியூப்லர் ஸ்ட்ரக்சர் கால்டு த்ரெட் டியூப். அதாவது ஒரு எண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீடில் மாதிரி லாங்காக ஹாலோ டியூப்லர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதை நம்ம த்ரெட் டியூப்னு சொல்கிறோம். இட்ஸ் ஓப்பன் அட் த end. It remains coiled like wart spring inside the nematocyst. The base of the thread is swollen into bud அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா த்ரெட் டியூப் நீடில் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் ஒரு மாதிரி பருத்த மாதிரி அமைப்பை பெற்றிருக்கும். அதுக்கு தான் பட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இதுதான் நிடோபிளாஸ்ட் கொட்டும் செல்கள், அதாவது ஸ்டிங்கிங் செல்கள்னு சொல்கிறோம். இந்த நிடோபிளாஸ்ட் ரெஸ்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுவே வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னா அதனோட நீடில் லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அடுத்து ஒரு எண்டு இப்படி இருக்குது, இன்னொரு எண்டு ஒரு பருத்ததாக ஸ்வாலன் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம படித்தோம். அதனோட ஸ்ட்ரக்சர் தான் இது. The base of the thread has 3 large spines called barbs and 3 rows of small spines called barbules. அதாவது த்ரெட்டோட பேஸில் 3 லார்ஜ் ஸ்பைன்ஸ் காணப்படும், முட்கள் போன்ற அமைப்பு, அதை பார்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். 3 வரிசையில் ஸ்மால் ஸ்பைன்ஸ் இருக்கும், அதை பார்பியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி பேஸ் ஆஃப் த த்ரெட் இஸ் கவர்ட் பை எ லிட் கால்டு ஓப்பர்குலம். அந்த த்ரெட்டோட பேஸில் வந்து ஒரு ஓப்பர்குலம் அப்படிங்கிற லிட் மாதிரி அமைப்பு காணப்படும், அதனால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். பை த சைட் ஆஃப் த லிட் எ ஸ்மால் ஹேர்-லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபவுண்ட். இட் இஸ் நிடோசில் ஆர் ட்ரிக்கர் அப்படின்னு சொல்கிறோம். தி நிடோபிளாஸ்ட் இஸ் ஆப்ரேட்டட் when the நிடோசில் இஸ் ஸ்டிமுலேட்டட். அதாவது நிடோசில் ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டால் தான் இந்த நிடோபிளாஸ்டே ஆப்ரேட் ஆகும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நிடோபிளாஸ்ட். நிடோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா நிடோசைட் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அதனோட வைடு ஓப்பனிங் ஆப்பர்குலம், அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிடோசில். இந்த நிடோசில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டால் தான் இந்த நிடோபிளாஸ்டே என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட் ஆகும், இயங்க ஆரம்பிக்கும். ஸ்டிமுலஸ் மேபி மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல். அந்த ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது மெக்கானிக்கலாகவும் இருக்கலாம், கெமிக்கலாகவும் இருக்கலாம். when the நிடோசில் receive a stimulus, the operculum opens, the thread tube turns inside out and shoots out. அதாவது நிடோசில் வந்து ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பர்குலம் ஓப்பன் ஆகும், அந்த த்ரெட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து வரும். தி டிப் ஆஃப் த த்ரெட் இஸ் பெனட்ரேட் இன்டு த பாடி ஆஃப் எனிமி அண்ட் பாய்சன் இஸ் இன்ஜெக்டட். அதாவது தன்னோட எனிமியில் வந்து அந்த த்ரெட் வந்து இன்ஜெக்ட் ஆகும், பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணப்படும். சரிங்களா? ஹைப்னோடாக்சின் அப்படின்னு சொல்லி படித்தவங்களா, அந்த பாய்சனஸ் ஃப்ளூயிடு அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். தி நிடோபிளாஸ்ட் ஹேஸ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னு பாருங்கள். அஃபென்ஸு, டிஃபென்ஸ். அஃபென்ஸ்னால் மற்ற உயிரினங்களை தாக்குது, மற்ற உயிரினங்கள் தாக்கும்போது தனக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துக்குது. ஃபுட் கேப்சர், ஆன்கரேஜ்னால் வந்து ஃபிக்ஸாக நிலைப்படுத்துது. லோக்கோமோஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த நிடோபிளாஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நியூட்ரிஷன் பாருங்கள். ஒபிலியாங்கிறது கார்னிவோரஸ். கார்னிவோரஸ் அப்படின்னாவே அனிமல்ஸை சாப்பிடக்கூடியது. இட் வீட்ஸ் ஸ்மால் வார்ம்ஸ், கிரஸ்டேசியன் அண்ட் நெமட்டோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீட் பண்ணும். தி பாலிப்ஸ் ஆஃப் த காலனி ஆர் கன்சர்ன்டு வித் நியூட்ரிஷன். நமக்கு தெரியும் நியூட்ரிஷன் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிறது பாலிப்ஸ். The tentacles capture the prey and is passed into the gastrovascular cavity through the mouth. அதாவது டென்டக்கிள்ஸ் வந்து ப்ரேவை கேப்சர் பண்ணி கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டிக்கு அனுப்பிடுது மவுத் மூலமாக, த்ரூ த மவுத். தி கிளாண்ட் செல்ஸ் ஆஃப் த எண்டோடர்ம் செக்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம் இன்டு த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. நமக்கு தெரியும் எண்டோடர்மில் இருக்கக்கூடிய கிளாண்ட் செல் எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் மியூக்கஸையும் செக்ரேட் பண்ணணும்னு சொன்னோம்.
The partly digested food materials are made into circulate inside the gastrovascular cavity and the pseudopodia captures and swallow the partly digested food material. அதாவது gastrovascular cavityல partly digest ஆகிருக்கக்கூடியதை pseudopodia capture பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா swallow பண்ணும். Inside the endothelial muscle cells, the food is completely digested. எங்க வந்து complete digestion நடக்கும் அப்படின்னா inside the endothelial muscle cellsல தான் complete digestion நடக்கும். The digested food is distributed among the other cells, the colony by diffusion. அதாவது அந்த digested food மற்ற செல்ஸுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா ஊடுருவல் மூலமா டிஃப்யூஷன் மூலமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். The obelia exhibit extracellular digestion as well as intracellular digestion. அதாவது obelia ரெண்டு டைப்பான செல் டைஜஷனையும் எக்ஸிபிட் பண்ணுது. எக்ஸ்ட்ராசெல்லுலர் அண்ட் இன்ட்ராசெல்லுலர் ரெண்டு டைப்பான டைஜஷனையும் எக்ஸிபிட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க ரீப்ரொடக்ஷன். ஒபிலியா காலனி ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி அண்ட் செக்சுவலி ரெண்டு வகையாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. நியூ பிரான்ச்சஸ் அரைசஸ் ஃப்ரம் ஹரிசாண்டல் பிரான்ச் பை பட்டிங் அண்ட் த காலனி இன்க்ரீஸ் இன் சைஸ். அதாவது ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ்லேருந்து நியூ பிரான்ச்சஸ் அரைவ் ஆகும் பை த ப்ராசஸ் ஆஃப் பட்டிங் மூலமாக. அப்போது அந்த காலனியோட சைஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பிளாஸ்டோசைல் டெவலப் செக்ஸுவல் ஸ்வாய்ட்ஸ் கால்டு மெடுசா பை பட்டிங். அதே மாதிரி பிளாஸ்டோசைல்ங்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்வாய்ட்ஸ் கோனோஸ்வாய்ட்ஸ்ன்னு படித்தோம். இது மெடுசாவை ஃபார்ம் பண்ணிடும் பட்டிங் மூலமாக. நெக்ஸ்ட் பாருங்க மெடுசா. தி மெடுசா இஸ் த செக்ஸுவல் ஸ்வாய்ட்ஸ் ஆஃப் த ஒபிலியா காலனி. அந்த பிளாஸ்டோசைலும் reproductive zoids தான், மெடுசாவும் reproductive zoids தான். It is formed from the blastostyle by the budding. நம்ம இப்போ தான் சொன்னோம் blastostyle இருந்து தான் இந்த மெடுசாங்கிறதே budding மூலமாக டெவலப் ஆகும். A single blastostyle can produce several cochlea. The fully formed medusae detach from the blastostyle and escape through the gonopore. அந்த ஃபுல்லாக ஃபார்ம் ஆன மெடுசே வந்து பிளாஸ்டோஸ்டைல்லேருந்து பிரிஞ்சு கோனோபோர் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியே ரிலீஸ் ஆகும். A medusa is in the form of tiny umbrella floating in the water. அதாவது மெடுசா அப்படிங்கிறது டைனி அம்ப்ரல்லா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். வாட்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும், மிதக்கும். அடுத்து பாருங்க, இட் இஸ் அபவுட் 7 mm இன் டயாமீட்டர். இதனோட டயாமீட்டர் 7 mm. ஒன் சைட் ஆஃப் மெடுசா இஸ் கான்வெக்ஸ் அண்ட் இட் இஸ் கால்டு எக்ஸ் அம்ப்ரெல்லா. அதாவது ஒரு சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸ் அப்படின்னா கான்கேவ் அப்படின்னா குளிஞ்ச மாதிரி இருக்கும், கான்வெக்ஸ் அப்படின்னா குவிந்த அமைப்பு இருக்கும். இதுக்கு பேர் தான் எக்ஸ் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. எபிடெர்மிஸ் அவுட்டர் லேயர். மீசோக்லியா அப்படிங்கிறது எக்டோடோமுக்கும் எண்டோடோமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ்னு நம்ம சொன்னோம். எண்டோடோமில் இருக்கக்கூடிய ஒரு சீலன்ட்ரான் கேவிட்டி தான் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டின்னு சொன்னோம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மெடுசா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வாட்டரில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். தி அதர் சைட் ஆஃப் த மெடுசா இஸ் கான்கேவ் அண்ட் இட் இஸ் கால்டு சப் அம்ப்ரெல்லா. அதாவது கான்வெக்ஸ் அம்ப்ரெல்லான்னு சொல்கிறோம், கான்கேவ் ஸ்ட்ரக்சரை சப் அம்ப்ரெல்லான்னு சொல்கிறோம். ஸ்மால் ஷார்ட் ஹேண்டில் லைக் ஸ்ட்ரக்சர் ஹேங்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சப் அம்ப்ரெல்லா. அதாவது சப் அம்ப்ரெல்லா கான்கேவ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு சின்ன ஹேண்டில் லைக் ஸ்ட்ரக்சர் ஹேங்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் மானுபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இட் பியர்ஸ் ஏ 4-sided ஓப்பனிங் கால்டு மவுத் அட் இட்ஸ் ஃப்ரீ எண்ட். அதனோட ஃப்ரீ எண்ட், மானுபிரியத்தோட ஃப்ரீ எண்டில் 4-sided ஓப்பனிங் மவுத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The mouth leads into cavity called gullet present inside the monobrium. மானோபிரியமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கேவிட்டி கல்லட் அப்படின்னு சொல்கிறோம். The gullet leads into a sac-like structure called stomach or gastrovascular cavity. Gullets ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேவிட்டிக்கு பேர் தான் gastrovascular cavity or stomach. Stomach leads into 4 canals called radial canal. ஸ்டொமக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கேனல் ரேடியல் கேனல். The radial canals opens into a circular canal present on the margin of the medusa. Radial canal அதாவது radial canals அப்படிங்கிறது opens into circular canal present at the margin of medusa. மெடுசாவோட மார்ஜினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சர்க்குலர் கேனலில் ரேடியல் கேனல்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்து தி மார்ஜின் ஆஃப் அம்ப்ரெல்லா பியர்ஸ் நியூமரஸ் சாலிட் டென்டக்கிள்ஸ். அதாவது அம்ப்ரெல்லாவோட மார்ஜினில் நிறைய டென்டக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த எட்ஜஸ் ஆஃப் த அம்ப்ரெல்லா இஸ் டர்ன்டு இன்வர்ட்ஸ் ஆஸ் எ ஃபோல்ட் கால்ட் வீலம். அதாவது அம்ப்ரெல்லாவோட எட்ஜஸ் வந்து
உள்நோக்கி ஒரு நிறைய மடிப்புகளை உருவாக்கும். அதுக்கு பேர் வீலம்னு சொல்கிறோம். தி மெடுசா ஹாஸ் ஏ வெல் டெவலப்டு ரேடியல் சிமெட்ரி, ஆரச்சமச்சீர் அமைப்பை டெவலப் பண்ணியிருக்கும் மெடுசா. தி 4 ரேடியல் கேனல்ஸ் ரெப்ரசன்ட் த 4 ரேடி கால்டு பெர்ரேடி, அதாவது 4 ரேடியல் கேனல் வந்து பெர்ரேடி அப்படின்னு சொல்கிறோம். இமேஜினரி லைன் பைசெக்டிங் த ஆங்கிள் பிட்வீன் த எனி 2 பெர்ரேடி இஸ் கால்டு இன்டர் ரேடியஸ். அந்த 4 ரேடியை வந்து ரேடியஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் ரேடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரேடியஸை பைசெக்ட் பண்ணியிருக்கக்கூடியதுக்கு பேர் தான் இன்டர் ரேடியஸ். தி லைன் பைசெக்டிங் த ஆங்கிள் பிட்வீன் த பெர் ரேடியஸ் அண்ட் அன் இன்டர் ரேடியஸ், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ஆங்கிளத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு லைன் பைசெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஆட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பெர் ரேடி, இன்டர் ரேடியஸ், ஆட் ரேடியஸ். The body wall is diploplastic and formed of ectoderm and endoderm. மெடுசாவோட பாடி வாலும் டிப்ளோபிளாஸ்டிக் தான். எக்டோடம், எண்டோடம் அண்ட் மீசோக்ளியா, நடுவில் ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் மீசோக்ளியா இருக்கும். தி மீசோக்ளியா ஃபார்ம்ஸ் வெரி திக் லேயர் இன் த மெடுசா. மெடுசாவில் மீசோக்ளியா அப்படிங்கிறது ரொம்ப திக் லேயராக இருக்குது. மெடுசா ஆல்சோ கார்னிவோரஸ் தான். இட் ஆல்சோ எக்ஸிபிட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். மெடுசா ஹேஸ் 8 ஸ்டாட்டோசிஸ்ட். They are located in the margin at one at the base each 8 radial tentacle. அதாவது 8 ஸ்டாட்டோசிஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒவ்வொன்றும் ஆட் ரேடியல் டென்டக்கிள்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மார்ஜினில். தி ஸ்டேட்டோலித் இஸ் செக்ரீட்டட் அண்ட் சரௌண்டட் பை எ செல் கால்ட் லித்தோசைட். அதாவது ஸ்டேட்டோலித் அப்படிங்கிறது ஸ்டாட்டோசிஸ்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்னால செக்ரீட் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர், மினரலைஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தி வால் ஆஃப் த சாக் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சென்சரி எப்தீலியல் செல்ஸ். அதாவது அந்த சாக்கோட வால் ரீஜியன் வந்து சென்சரி எப்தீலியல் செல்ஸ்னால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். தி அவுட்டர் எண்ட் ஆஃப் திஸ் செல் இஸ் கனெக்டட் வித் த நர்வ் செல்ஸ் அண்ட் த இன்னர் எண்ட் பியர் ஃபைன் சென்சரி ப்ராசஸ். நம்ம அங்கே படித்த மாதிரியே தான். அதாவது சென்சரி எப்தீலியல் செல்ஸோட அவுட்டர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா நர்வ் செல்ஸ்னால மேடப் ஆயிருக்கும். இன்டீரியர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா சென்சரி ப்ராசஸ்னால மேடப் ஆயிருக்கும். விச் மேக் கான்டாக்ட் வித் லித்தோசைட். அந்த ஸ்டேட்டோலித்தை செக்ரேட் பண்ணக்கூடிய லித்தோசைட்டு கூட என்ன ஆயிருக்கும்னா கனெக்ட் ஆயிருக்கும். தி ஸ்டேட்டோசிஸ்ட் ஆர் சென்சரி ஆர்கன் அண்ட் தே மெயின்டைன் ஈக்லிபிரியம் அண்ட் மஸ்குலர் கோஆர்டினேஷன். ஸ்டேட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது 8 ஸ்டேட்டோசிஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மெடுசாவோட அந்த மார்ஜினில். இது சென்சரி ஆர்கனாக ஃபங்க்ஷன் பண்ணுது, ஈக்லிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுது, அதே சமயத்தில் மஸ்குலர் கோஆர்டினேஷனையும் மெயின்டைன் பண்ணுது. தி மெடுசா ஸ்விம் ஃப்ரீலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் வித் மேனபிரியம் ஹேங்கிங் டவுன். அதாவது மெடுசா வந்து ஃப்ரீயாக வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகும், மேனபிரியம் அப்படிங்கிறது அதில் ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஸ்விம்மிங் இஸ் பிராட் அபவுட் பை கன்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் கன்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் ஸ்விம்மிங் நடக்குது. இட் ஆல்சோ ஸ்விம்ஸ் வித் த பாடி tilted and the manubrium pointing upwards. அதாவது அந்த மெடுசா அப்படிங்கிறது ஸ்விம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் சாயும் போது என்ன ஆகுதுன்னா மேனபிரியம் வந்து ஹேங் ஆகாமல் கொஞ்சம் அப்வேர்டில் மூவ் ஆகுது. தி மெடுசா அப்படிங்கிறது செக்ஸுவல் சாய்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டெய்னிங் கொனாட்ஸு. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஈச் மெடுசா கண்டெய்ன்ஸ் 4 gonads, testes and ovaries. The gonads are located on the subumbellar surface on the radial canals. Gonads வந்து subumbellar surfaceல present ஆயிருக்கும். exumbellar அப்படின்னா convex region, subumbellar surface அப்படின்னா concave region. The gametes are released by rupture of gonads. Gonads வந்து rupture ஆகும்போது தான் gametes release ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒபேலியா. ஒபேலியாவோட வாழ்க்கை சுழற்சி. மெரைன் பிரான்ச்டு காலனி நமக்கு தெரியும். ட்ரைமார்பிக் காலனி, ஏன்னா பாலிப், மெடுசா, பிளாஸ்டோஸ்டைல் அப்படின்னு 3 வகையான ஜாய்ட்ஸ் இருக்கு. ஸோ இட் எக்ஸிபிட்ஸ் ட்ரைமார்பிக் காலனி. பாருங்க, ட்ரைமார்பிக்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வைட்ஸ் நமக்கு தெரியும். பாலிப்ஸ், பிளாஸ்டோஸ்டைல் அண்ட் மெடுசா. பிளாஸ்டோஸ்டைல்லேருந்து தான் என்ன ஆகும், மெடுசா ஃபார்ம் ஆகும். தி பாலிப்ஸ் ஆர் நியூட்ரிட்டிவ் இன் ஃபங்க்ஷன். பிளாஸ்டோசைல் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். பிளாஸ்டோஸ்டைல் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை பட்டிங், இதுவும் நமக்கு தெரியும். பிளாஸ்டோசைல் develop several buds. These buds develop into umbrella like spikes called medusae. இந்த பிளாஸ்டோஸ்டைல்னால டெவலப் ஆகக்கூடிய ஒரு பட் தான் மெடுசே. மெடுசே ஆல்சோ செக்ஸுவல் ஜாய்ட்ஸ். தி ஃப்ரீ எண்ட் டெவலப்ஸ் மேனபிரியம், எ மவுத் அண்ட் சர்க்லெட் ஆஃப் டெண்டக்கிள்ஸ். அதாவது ஃப்ரீ எண்டு, மெடுசாவோட ஃப்ரீ எண்டு வந்து மேனபிரியத்தையும் மவுத்தையும் சர்க்லெட்டையும் டெவலப் பண்ணும். ஃபுல்லி மெச்சூர் மெடுசே ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் த பிளாஸ்டோசைல்
பிளாஸ்டோஸ்டைல் த்ரூ த பிளாஸ்டோபோர். அதாவது பிளாஸ்டோஸ்டைல் ஏசெக்ஸுவலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பட்டு தான் மெடுசே. அது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகும். ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்டோபோர்லேருந்து ரிலீஸ் ஆகும். மெடுசே லீட்ஸ் டு ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப். தே கண்டைன் கொனாட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 கொனாட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு நம்ம சொன்னோம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட் இன் தர் கேஸ். செக்ஸஸ் வந்து தனித்தனியாக இருக்கும், மேல் ஃபீமேல்னு. மேல் மெடுசே ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேல் மெடுசே ப்ரொடியூஸ் எக். தி மெடுசே ரிலீஸ் கேமெட்ஸ், அதாவது ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரில் ரிலீஸ் ஆகி வாட்டர்லேயே வந்து என்ன ஆகும்னா ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்டிலைசேஷனை எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். தி ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் கால்டு சைகோட். தி சைகோட் அண்டர்கோ செக்மெண்டேஷன், அதாவது செக்மெண்டேஷன் பல அடுக்குகளாக பிரியும். தி செக்மெண்டேஷன் ஆஃப் சைகோட் இஸ் கால்டு கிளிவேஜ். செல் பிளத்தல் அப்படின்னு சொல்கிறோம். தி கிளிவேஜ் இஸ் ஹோலோபிளாஸ்டிக் அண்ட் ஈக்குவலாக ஹோலோபிளாஸ்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளத்தல் ஏற்படும். தி சைகோட் டிவைட்ஸ் இன்டு 2 cells, தென் 4 cells, 8 cell, 16 அண்ட் 32 அந்த மாதிரி டிவைட் ஆகிட்டே போகும். தி ப்ராசஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் சைகோட் இஸ் கால்டு கிளிவேஜ். கிளிவேஜ்னா என்னென்னா சைகோட்டில் செல் டிவிஷன் நடக்கிறது தான் கிளிவேஜ். தி செல்ஸ் ப்ரொடியூஸ் இன் த கிளிவேஜ் ஆர் கால்டு பிளாஸ்டோமியர். அதாவது பிளாஸ்டோமியர் கிளிவேஜில் இருக்கக்கூடிய செல்ஸை பிளாஸ்டோமியர்னு சொல்கிறோம். கிளிவேஜ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் பால் ஆஃப் செல், அதாவது ஒரு பால் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இந்த ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோவை தான் நம்ம மொருலா அப்படின்னு சொல்கிறோம். சூன் த பிளாஸ்டோமியர்ஸ் ஆஃப் மொருலா அரேஞ்ச் தம்செல்ஸ் இந்த சிங்கிள் லேயர் அரவுண்ட் த சென்ட்ரல் கேவிட்டி. இந்த மொருலாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்டோமியரெல்லாம் வந்து அடுக்காக மாறும். இதைத்தான் நம்ம பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்டுலா அப்படிங்கிறது ஹாலோ பால் லைக் ஸ்ட்ரக்சர். The cavity of the blastula is called blastocele and the single layer of blastomeres located around the blastocele are called blastoderm. அதாவது பிளாஸ்டோலாவில் இருக்கக்கூடிய கேவிட்டி பிளாஸ்டோசேல், அதில் சிங்கிள் லேயரில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய பிளாஸ்டோமியர் வந்து பிளாஸ்டோடர்ம். Soon the inner surface of the blastoderm buds off new cells which fill up the entire blastocele. அதாவது என்டையர் பிளாஸ்டோசேலும் மறுபடியும் செல்னால மேடப் ஆக்கப்பட்டிருக்கும். Thus the hollow blastula is converted into solid ball. இதைத்தான் நம்ம gastrula அப்படின்னு சொல்கிறோம். Outer layer of cell of gastrula is called ectoderm and the inner cells is called endoderm. gastrula அப்படின்னாவே வந்து 2 அடுக்குகளால் உருவாக்கப்பட்டிருந்ததுன்னா அது gastrulaன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் மோருலா, அடுத்து பிளாஸ்டுலா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் gastrula. அடுத்து பாருங்க, தி gastrula develops into a larvae called planula larvae. 1 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது gastrulaவிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய லார்வாவுக்கு பேர் பிளானுலா லார்வே. ஒபிலியாவோட லார்வா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளானுலா. இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் ஏ ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வே. இட் இஸ் கவர்ட் பை சிலியா. It consists of 2 layers of cells, outer ectoderm and inner endoderm. அதே மாதிரி central cavity, gastrovascular cavity. After a short free swimming life, the planula larva attached to the substratum by its anterior end. ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வேக்கு அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சப்ஸ்ட்ராட்டத்து கூட என்ன ஆயிரும் அப்படின்னா அட்டாச் ஆயிரும். தி ஃப்ரீ எண்ட் டெவலப்ஸ் இன்டு மேனுப்ரியம் அண்ட் த மவுத் சர்க்லெட் ஆஃப் த டென்டக்கிள்ஸ். இந்த மூணையும் ஒரு எண்டு சப்ஸ்ட்ராட்டத்தில் அட்டாச் ஆயிரும், இன்னொரு எண்டு மேனுப்ரியம், டென்டக்கிள்ஸ், மவுத் இதையெல்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். In this stage, the embryo resembles hydra, hence it is called hydrula. இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு ஹைட்ரா மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஹைட்ருலா அப்படின்னு சொல்கிறோம். Soon the hydrula undergoes repeated budding leading to the formation of highly branched obelia colony. அதாவது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த ஹைட்ருலா அப்படிங்கிறது கண்டினியூவாக பிரான்ச்டு ஆகி ஒரு கம்ப்ளீட் பிரான்ச்டு ஒபிலியா காலனியை டெவலப் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டாஜெனிசிஸ். In the life cycle of obelia, there are asexual reproduction and sexual reproduction ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Obelia colony reproduce medusa asexually by budding. Blastostyle asexual reproduction மூலமாக பட்டிங் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் மெடுசா. மெடுசா ரீப்ரொடியூஸ் ஒபிலியா காலனி பை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் மெடுசா என்ன பண்ணும் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து மேற்கொள்ளும். Thus it appears that there is alternation of generation in obelia. அதாவது இந்த மாதிரி சந்ததி மாற்றம் காணப்படுறது, இதைத்தான் நம்ம மெட்டாஜெனிசிஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒபிலியாவில் டிப்ளாய்டு ஏசெக்சுவல் ஜென்ரேஷன் ஒபிலியா காலனி ஆல்டர்னேட்ஸ் வித் அதர் டிப்ளாய்டு செக்ஸுவல் ஜென்ரேஷன் மெடுசா. அதாவது ஒரு ஏசெக்சுவல் ஜென்ரேஷன் டிப்ளாய்டிலிருந்து செக்ஸுவல் ஜென்ரேஷன் டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம மெட்டாஜெனிசிஸ்னு சொல்கிறோம். தி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் எக்ஸிபிட்டட் பை ஒபிலியா இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் இட்
In true alternation of generation, diploid asexual generation alternate with a haploid sexual generation. அதாவது இது வந்து ட்ரூ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ட்ரூ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனாக இருந்தால் டிப்ளாய்டுலேருந்து ஹேப்ளாய்டு செக்ஸுவல் ஜென்ரேஷன் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியர் மெடுசா இஸ் நாட் ஏ ஹேப்ளாய்டு ஃபார்மு, ஹென்ஸ் இட் இஸ் நாட் ட்ரூ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். பாருங்கள், சைகோட் அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஒபிலியாவில் பாருங்கள், சைகோட் ஃபார்ம் ஆகுது. 2 செல்டு 4 செல்டு தென் 8 16 32ன்னு போயிட்டே இருக்குன்னு நம்ம படித்தோம். அடுத்தது மொருலா ஃபார்ம் ஆகும். மொருலாவுக்கு அடுத்து பிளாஸ்டுலா, பிளாஸ்டுலாவுக்கு அடுத்தது எக்டோடம் எண்டோடம் இருந்தால் கேஸ்டுலா. நெக்ஸ்ட்டு பிளானுலே லார்வே, பிளானுலே வந்து சப்ஸ்ட்ராக்டத்தில் அட்டாச் ஆகும். ஒரு எண்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும், இன்னொரு எண்டு வந்து டென்டக்கிள்ஸு மவுத்து இதையெல்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ ஃபீமேல் மெடுசாவை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பில் இருக்குது ஃபீமேல் மெடுசா. அதுக்கப்புறம் மேல் மெடுசா வந்து என்ன பண்ணுது, ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணுது. ஸோ எகெயின் மறுபடியும் இதனோட லைஃப் சைக்கிள் ஸ்பெர்மோ ஓவம் ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஒபிலியா. ஓகேங்க, இப்போ நம்ம டைப் ஸ்டடி ஒபிலியா பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில MCQ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். ஒபிலியா பிலாங்ஸ் டு விச் பைலம்? ஒபிலியா அப்படிங்கிறது எந்த பைலத்தில் வருது? நமக்கு தெரியும், நிடேரியா. நிடேரியா அதர்வைஸ் சீலன்ட்ரேட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நிடேரியா. செகண்ட் 1 மார்க் பாருங்கள். ஒபிலியா எக்ஸிபிட்ஸ் விச் டைப் ஆஃப் சிம்மெட்ரி? ரேடியல் சிம்மெட்ரி. சரிங்களா? ஒபிலியா என்ன சிம்மெட்ரி எக்ஸிபிட் பண்ணுச்சு? ரேடியல் சிம்மெட்ரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரேடியல் சிம்மெட்ரி. நெக்ஸ்ட் பாருங்க, த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஒபிலியா சோர்ஸ், அதாவது ஒபிலியாவோட லைஃப் சைக்கிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனாக தான் இருந்தது. மெட்டாஜெனிசிஸ் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிளை தான் எக்ஸிபிட் பண்ணுச்சு. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ட்ரூ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனாக இருந்துச்சா? கிடையாது. நாட் ட்ரூ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தி லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் ஒபிலியா. ஒபிலியாவோட லார்வல் ஸ்டேஜ் என்ன லார்வா ஃபார்ம் ஆச்சு? பிளானுலா லார்வா. சரிங்களா? பிளானுலா லார்வாவை தான் ஒபிலியா டெவலப் பண்ணுச்சு. அடுத்து பாருங்க, ரீப்ரொடக்டிவ் ஜாய்ட்ஸ் இன் ஒபிலியா. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஜாய்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒபிலியாவிலேயே பார்த்தோம்னா 3 ஜாய்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று பாலிப்பு, இன்னொன்று பிளாஸ்டோஸ்டைல், அடுத்தது மெடுசா. இந்த பிளாஸ்டோஸ்டைல் தான் மெடுசாவை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ரெண்டும் ரீப்ரொடக்டிவ் ஜாய்ட்ஸ். அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கோனோசாய்ட்ஸ். கொனாட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால கோனோசாய்ட்ஸ்னு சொன்னோம். சரிங்களா? பாலிப் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனை பண்ணும்? நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷனை பண்ணும். நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போது இங்கே என்ன கேட்குறாங்க? ரீப்ரொடக்டிவ் ஜாய்ட்ஸ் கால்டு அப்படின்னு தான் கேட்குறாங்க. கோனோசாய்ட்ஸ். சரிங்களா? எதெல்லாம் கோனோசாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் பிளாஸ்டோஸ்டைலும் மெடுசேவும். ஓகேங்க, நாம் இந்த கிளாஸில் சீலன்ட்ரேட்டா பைலமில் டைப் ஸ்டடி ஒபிலியா பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒபிலியா பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப் ஸ்டடி அரேலியா பார்க்கலாம். தேங்க்யூ.